நண்பர்களுக்கு வணக்கம். மன்னிப்பாயா என் நேசமே பகுதி 6. தயிர் சாதமும் கருவாடும். வாவ், என்ன ஒரு வாசனை! பசியை தூண்டி இழுக்குது. சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு என்று வாயும் வயிறும் கூப்பாடு போடுது என்று உணவை ரசித்து பிரியா கூற, அதை கேட்ட ஷில்பா சிரித்தே விட்டார். சாப்பாடை இவ்வளோ ரசித்து யாரும் பேசி நான் கேட்டதே இல்லை. அவங்கெல்லாம் கிடக்குறாங்க, சாப்பாட்டோட அருமை தெரியாத ஜந்துக்கள். எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு? எல்லாம் இந்த வயிற்றுக்கு தான். பசிங்கிற விஷயம் இல்லைன்னா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? என்னத்தை பண்ணுவோம் என்றாள் ஷில்பா. வேற என்ன பண்ணுவோம்? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு கனவு கண்டுட்டு தான் இருப்போம். எங்கேயும் சுத்த மாட்டோம், உழைக்க மாட்டோம், சும்மாவே இருப்போம். பெரிய பாட்டியம்மா அனுபவத்தை சொல்கிறாங்க. கருத்து சொல்ல பாட்டியம்மாவெல்லாம் இருக்க வேணாம், அறிவு இருந்தால் போதும் என்றவள் கருவாடை அவளுபுறம் நீட்டி சாப்பிட கொடுக்க, இதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லையே என்று சொல்லியபடியே வாயில் போட்ட ஷில்பா புருவம் உயர்த்தினார். வாவ், நல்லா தான் இருக்கு. நல்லாவே இருக்கும். உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க என்று அவளுக்கும் கொடுத்து விட்டு உண்ண துவங்கினார். உன்னோட சமையல் நல்லா இருக்கு. எல்லாமே எப்படி காலையிலேயே இதெல்லாம் செய்து கொண்டு வர? அம்மா ஃபங்க்ஷன் போகிறதா சொல்லியிருந்தா கூட நான் எனக்கு ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொண்டு வந்துடுவேன். நீ எப்படி ஒரு ஆளுக்காக சமைச்செல்லாம் கொண்டு வர? எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், சாப்பிட்றதும் தான். என் அம்மா இந்த குழம்புக்கு இந்த சைடிஷ் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி சமைப்பாங்க. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் எனக்கு சமையல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. சூப்பர் அம்மா, நீயும் சூப்பர் தான் என்றவள். சரி, இப்போ வேலை எப்படி போயிட்டுருக்கு? அதை ஏன் சிலுக்கா நினைவுபடுத்தினீங்க என்றவள் முகம் இதுவரை இருந்த உயிர்ப்பை இழந்துவிட ஷில்பா சிரித்தாள். அவள் சிரிப்பை பார்த்தவளோ, சிரிக்காதீங்க, உங்களுக்கு கோயிலே கட்டலாம் தெரியுமா? எனக்கா? எதுக்கு? பின்ன இந்த லயன் கிங் கிட்ட இத்தனை வருஷமாக குப்பை கொட்டிட்டு இருக்கீங்களே, அதுதான். நாம் நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்தா சார் ஏன் திட்ட போகிறாங்க? ஆமாம் ஆமாம், உங்கள் சாரை நீங்கள் தான் மெச்சிக்கணும். இவர்கள் பேச்சு இப்படி சென்று கொண்டு இருக்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பிரியா கிட்ட? இப்போ வருண் கேட்க, ஓகே என்றான் வம்சி. இருவரும் உணவை உண்டபடி இப்படி ஏதாவது பேசிக்கொள்வார்கள். மற்றபடி வேலை நேரத்தில் மற்றவற்றை பற்றி பேசினால் கடித்து குதறி விடுவான் வம்சி. இருவருக்கும் உணவி வம்சில் வீட்டிலிருந்தே வந்துவிடும். பின்ன ட்ரைனிங் கொடுத்தது யாரு? ஏன் மாப்பிள்ளையாச்ச? அவனை உறுத்து பார்த்தவாறு வம்சி முறைக்க, ஆமாம், அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா எனக்கு ரொம்ப பெரிய வேலையா பாரு. முகத்தில் ஒரு நக்கலோடு இருந்த வருணும், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு மச்சி, ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு. எப்படி? அதாவது நீ அந்த பிள்ளைய திட்டுறது கூட ஒரு தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இன்னும் மட்டும் சோழியை முடிச்சு வீட்டுக்கு விரட்டிட்டு இருக்க மாட்ட. இந்த பொண்ணுக்கு விளக்க வெங்காயத்தை எல்லாம் நீயே உரிச்சு காட்டுறியா? அப்புறம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உன்கிட்டயே டீல் பண்ணுற மாதிரி வேற வச்சிருக்கியா? அதுதான், ஒருவேளை உனக்கு பார்த்த உடனே பிடிச்சிட்டோ, எப்போவோ பூக்க வேண்டிய காதல் மலர் இப்போ படக்குன்னு வளர்ந்துருக்குமோன்னு தோணுது. எதிரில் இருப்பவனிடம் இருந்து அமைதியான முறைப்பை மட்டுமே பெற்றுக்கொண்டவன், அப்படி எதுவும் இல்லையா? சரி விடுப்பா, லவ் பண்ணிட்டு சுத்த எனக்கு டீன் ஏஜும் இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை. தேவையில்லாத பேச்சை மூட்டை கட்டிட்டு போய் வேலையை பாருடா என எழுந்து கை கழுவி அவனை குறுநகையோடு பார்த்தான் வருண். நீ இவ்வளவு சாஃப்டா முறைக்கிறத பார்க்கும்போது கூட இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு மச்சி. கை துடைத்து கொண்டு இருந்த டவலை வருண் மீதே வீசி எறிந்தவன், இன்னும் ஹனிமூன் ட்ரிப்பு போகாததுனால காதல் பித்தேறி பார்க்கறதெல்லாம் காதல் ரசம் வழியிற மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுது போல. போய் வேலையை பாடா வெட்டி போயல என்று அங்கிருந்து அகன்றவனை, மச்சி முன்னு சொல்லுடா, 2 பேரும் ஜோடியா போற மாதிரி செஞ்சிடலாம் என்று அவன் முடிக்கும் முன் அவன் வெளியேறி இருந்தான். வம்சி இதழ்களில் மென் நகை, யாரும் இதுவரை காணாத நகை, இப்பொழுதும் சுவர்களுக்கு மட்டுமே காட்சியளித்து விட்டு மறைத்து கொண்டிருந்தான். வருண் பல வருடங்களாக அவன் கூடவே இருப்பதால் நண்பனின் சிறு மாறுதலை கூட அவன் கண்டுகொண்டான் என்றுதான் கூற வேண்டும். வம்சியின் ருத்ர தாண்டவத்தை எல்லாம் கூடவே இருந்து கண்டவன் ஆயிற்றே. அவன் பார்வையில் வீச்சும் நன்றாகவே அறிந்தவன். இந்த பெண்ணை காணும் போது முறைப்பது போல் முகத்தை வைத்து இருந்தாலும் கண்கள் என்னவோ அவளிடம் மென்மையை காட்டுகிறது.
அவனை பெண்கள் யாரும் நெருங்குவதை அனுமதிக்கவே மாட்டான். ஷில்பா கூட தனக்கு பிஏவாக ஆக்கிவிட்டு தன் மூலமாகவே அவளுக்கு அத்தனையும் கட்டளையிடுபவன் சாதாரண வேலை செய்யும் பெண்ணை தன்னை நெருங்க அனுமதித்து இருக்கிறான் என்றால் நிச்சயம் இதில் மறைபொருள் உள்ளது என்று கண்டுகொண்டான் வரும். தன் தனி அறையில் வந்து அமர்ந்த வம்சியின் கண்கள் தன் மானிட்டரில் அவளை தான் தேடியது. கம்ப்யூட்டர் திரையில் வந்து அமர்ந்தவள் விட்டால் அதனுள்ளே நுழைந்து விடுவாள் போல அப்படி பார்த்து கொண்டு இருந்தாள். விளையாட்டுத்தனமாக சுற்றி கொண்டு இருந்தவள் இப்பொழுதுதான் வேலையை புரிந்து செய்ய துவங்கி இருக்கிறாள். மிக சுலபமாக அவளுக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைத்து இருந்தான் வம்சி. 3 மாதங்கள் ஓடி இருக்க அவள் சேர்ந்த சாதாரண வேலையை விட்டுவிட்டு முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் அவளுக்கு கொடுத்து இருந்தான். இப்பொழுது அது எவ்வளவு முக்கியம் என்பதை உணராமலேயே அதை செய்து கொண்டு இருந்தாள். கிட்டத்தட்ட அவனுக்கு பிஏவாகவே அவளை இயக்கியிருந்தான் அவள் அறியாமலே. ஆம், வருண் கூறியது அனைத்தும் உண்மைதானே என்று எங்கோ ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது. அதை நகர்த்தி விட்டவன் அன்று வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டு இருந்தான். ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து ப்ராஜெக்ட் கொடுத்து இருந்தார்கள். என்னதான் அவர்களுக்கு ஏற்கனவே பல ஆர்டர்கள் செய்து இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மதிப்பீடு பிடித்தால் மட்டுமே இவர்களுக்கு ஆர்டர் உறுதியாகும். இம்முறையும் தங்களுக்குத்தான் அந்த ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் தயார் செய்து கொண்டு இருந்தான் வம்சி, வருண் அனைவரும். இறுதியாக அவர்கள் கொட்டேஷன் செய்து அனைத்தையும் சமர்ப்பித்து இருந்தனர். வழக்கம் போல இது தங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் இயங்கிக் கொண்டு இருக்க 4 நாட்கள் கழித்து வந்த தகவல் வம்சியை கோபத்தின் எல்லை வரை கொண்டு சென்றது. அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதைவிட அது தேவன் குரூப்பிற்கு கிடைத்ததுதான் அவனால் நம்ப இயலாமல் இருந்தது. எப்படி இது நடந்துச்சு, எப்படி நம்ம கை மீறி சென்றுச்சு என்று அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மேலும் அவனுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக இருந்தது அவர்கள் அனுப்பியிருந்த கொட்டேஷனுக்கு இவர்களுடையதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டுமே இருந்ததுதான். அவனுடைய கோபத்தை இன்னும் தூண்டும் விதமாக இருந்தது. இது கண்டிப்பாக நாம அனுப்புனது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே அவன் இப்படி ஒரு தொகை முடிவு செய்திருக்க முடியும். ராஸ்கல், நேரடியா தைரியம் இல்லாம முதுகு பின்னாடி குத்துற கோல. ஏன அவன் செய்தி தெரிந்தலிலிருந்து வீட்டை ரணகலம் செய்து கொண்டு இருந்தான். டமால் டுமில் என்ற சத்தங்கள் கேட்டபோதும் அமைதியாக இருந்த விஸ்வநாதன் அந்த சட்டம் மேலும் வலுக்கவே இதற்கு மேல் பொறுப்பது நல்லது இல்லை என்று வம்சியின் அறையை நோக்கி வந்தார். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவர் அறையை சுற்றி பார்த்து திகைத்துதான் போனார். அவரை காணவும் தன் பேயாட்டத்தை நிறுத்திவிட்டு இருந்தான் வம்சி. வம்சி, நீ ஏன் உன் அறைய சுத்திப்பார், எப்படி கச்சிருக்கன்ட்டு. இப்போ உன்னோட நிலைமையும் இதே போலதான் இருக்குது. தந்தையினம் பார்வையை செலுத்தியவன் எந்த நிலையிலும் நிதானம் தவறாம இருக்கிறவன் தான் நல்ல பிஸ்னஸ் மேனா இருக்க முடியும். இது வெறும் தோல்வி, அவ்வளவுதான். இதுவே இறுதி அத்தியாயம் இல்லை. நானும் சரி, என் அப்பாவும் சரி, எந்த கஷ்டமோ நஷ்டமோ இல்லாம இந்த நிலைமைக்கு வரல. எவ்வளவோ ஏற்றம் இறக்கம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். தோல்வி வந்ததுன்னா அந்த தோல்வி மறுபடியும் ஏற்படாம பாரு. எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னா இது என்ன ஆட்டம்? உன்னோட அப்பா நான் என்பதனால உனக்கு தலைமை பதவி ஈஸியாக கிடைச்சிருக்கலாம். அதனால எதுவுமே ஈஸியாகாது. சாதாரண நிலையிலிருந்து போராடி முன்னுக்கு வந்தவங்கிட்ட போய் கேளு. வலி, வேதனை, அவமானம், துரோகம் எல்லாத்தையும் தாண்டி போராடி வந்திருப்பான். ஒவ்வொரு விஷயமும் போராடி தான் நமக்கு கிடைக்கும். எதுவும் இங்கே ஈஸி கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு தன்னிலையை இழக்கிறவன் நல்ல தலைவனா இருக்கவே முடியாது. அவர் கூறி முடிக்க அவன் பார்வை தந்தையை ஊடுருவியது. எவ்வளவு பெரிய ஆர்டர் போயிருக்கு, இது ஒரு சின்ன தோல்வியா என்பது போல அது இருக்க, நமக்கு கிடைக்காம போறது எதுவாக இருந்தாலும் அது நம்ம கிட்ட சின்ன விஷயமா மட்டும்தான் இருக்கணும். மிக மிக சின்ன விஷயமா தான் அதை கருதணும். தேவன் குரூப்ஸ் எவ்வளவோ தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க இன்னைய வரைக்கும் 2வது இடத்துலேருந்து முதல் இடத்துக்கு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த தோல்வியையும் இது வரைக்கும் சோர்ந்து போய் மூளையில் உட்காரல. அதை முதல்ல நினை. அவனோட டார்கெட் முதலிடம். அது இப்போ உன் கையில் தான் இருக்குது. அவ்வளவுதான். கைக்கு எட்டாமல் உள்ளதை எப்படி எடுக்கணும்னு அவன் பார்க்குறான். அதை தக்க வைக்கிறது எப்படிங்கிறத நீ பாரு. யாரோட போராட்டம் அதிகமாக இருக்குமோ அவங்களுக்கு அதுக்குள்ள பலன் கிடைக்கும். அவர் முடித்துவிட எழுந்து வெளியே போ, க்ளீன் பண்ண ஆள் வர சொல்கிறேன் என்றபடி அங்கிருந்து வெளியேறினார்.
அவனுடைய தந்தை அவனுக்கு நல்ல ஆசானும் கூட. தான் தேறிவிட்டேன், இனி தனக்கு என்று எதுவும் தேவையில்லை, நான் ஓடத் துவங்கிவிட்டேன் என்று நினைத்தவனுக்கு, நீ ஓடிக்கொண்டு இருந்தால் மட்டும் பத்தாது, வரும் நெளிவு சுழவிகளில் ஏறி இறங்கி காலை முடித்து கொள்ளக்கூடாது. வளைந்து நெளிந்துதான் உன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியது போலவே இருந்தது. இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை மாறியிருந்தது அவனுக்கு. தந்தையை நினைத்து இதழ்களில் சிறு நகையும் கூட தோன்றியது. கோபம், ஆற்றாமை, வலி, குழப்பம் என அத்தனையும் தனக்குள் சிதறி கிடக்கிறது என்பதை நிதானமாகவே புரிய வைத்திருந்தார். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் அங்கு இருந்த கண்ணாடி முன் நின்றான். தன் உருவத்தை முழுவதுமாக காட்டியது அது. அதில் தன் கண்களையே சிறிது நேரம் பார்த்தவன் தன் வலக்கையை எடுத்து பார்த்தான். பின் அதை இறுக மூடி அவ்விடம் விட்டு வெளியேறினான். வெறியில் நின்றிருந்த வேலையாட்களை உள்ளே அனுமதித்தான். அறையை சுத்தம் செய்ய தான் தெரிந்து விட்டான் என்று அடுத்த திட்டத்திற்கு அவனும் தயாராகிவிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.